பாம்பன் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை நிகரான செய்தியாளர் வீரகுமரன் மீனவர்களுக்கு உரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா? பாம்பன் பகுதியில் இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? அந்தமான் கடல் பகுதியில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு சுமார் 45 முதல் 65 கிலோமீட்டர் வரையில் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காணப்படும் என தமிழக வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியில் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது 35 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் சீற்றம் காணப்படுகிறது. ஆக்ரோஷமாக அலைகள் கடல் பகுதியில் காணப்படுவதால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் ஆயத்தமாக பணிகளை செய்து வருகின்றனர். மேலும் நேற்று மீன்வளத்துறை கடலுக்கு மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என கூறியதன் பேரில் விசைப்படகு மீனவர்கள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இதுவரை கடலுக்கு யாரும் டோக்கன் வழங்கப்படவில்லை. அதன் போன்று மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. தற்போது கடல் சீற்றமாக இருப்பதால் அந்த பகுதியில் மக்கள் பாதுகாப்பாக உள்ள இடங்களுக்கு படகுகள் மற்றும் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமரன். சென்னையின் பல பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மயிலாப்பூரில் உள்ள நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ரகுவரன், தற்போது எந்தெந்த பகுதியில் மழை பதிவாகியிருக்கு? வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தில் பல்வேறு பகுதி வட கடலோர பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் விட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் நல்ல மழை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலை காலை அதிகாலை முதலே வான மேகமூட்டத்துடன் ஒரு குளிர்ந்தமான ஒரு சூழ்நிலை நிலவி இருந்த நிலையில் 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தற்போது நல்ல ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதி, நுங்கம்பாக்கம் மற்றும் கோடம்பாக்கம், ஆலந்தூர், கிண்டி போன்ற பரவலாக சென்னையின் பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு காற்றுடன் கூடிய ஒரு மழையும் காணப்பட்டது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் திடீரென மழை பெய்ததனால் சிறிது டிராபிக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த மழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதி வரை இந்த மழையானது விட்டு சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன். சென்னையில் திருவொற்றியூர் பகுதியில் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய மழை வலுத்து வருகிறது. கள தகவலுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் அசோக், சென்னை வடசென்னை பகுதியில் எந்தெந்த பகுதியில் மழை பதிவாகி வருது? வடசென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா காலை முதலே இருந்த வானிலை காணப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா திருவொற்றியூர், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, காசிமேடு, புதுவண்ணாரப்பேட்டை, எண்ணூர், மணலி, அதேபோல் கொளத்தூர், வேசார்படி, திருவிக்கநகர் போன்ற இடங்களில் தற்போது மழை வெளுத்து வாங்கி வருகிறது. சில இடங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா சிறிது நேரம் பேர் இந்த மழைக்கே சாலையில தண்ணி தேங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக மழை பெய்து. விரிவான தகவலுக்கு நன்றி அசோக். பாம்பன் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை நிகரான செய்தியாளர் வீரகுமரன் மீனவர்களுக்கு உரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா? பாம்பன் பகுதியில் இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? அந்தமான் கடல் பகுதியில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு சுமார் 45 முதல் 65 கிலோமீட்டர் வரையில் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காணப்படும் என தமிழக வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியில் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது 35 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் சீற்றம் காணப்படுகிறது. ஆக்ரோஷமாக அலைகள் கடல் பகுதியில் காணப்படுவதால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் ஆயத்தமாக பணிகளை செய்து வருகின்றனர். மேலும் நேற்று மீன்வளத்துறை கடலுக்கு மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என கூறியதன் பேரில் விசைப்படகு மீனவர்கள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இதுவரை கடலுக்கு யாரும் டோக்கன் வழங்கப்படவில்லை. அதன் போன்று மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. தற்போது கடல் சீற்றமாக இருப்பதால் அந்த பகுதியில் மக்கள் பாதுகாப்பாக உள்ள இடங்களுக்கு படகுகள் மற்றும் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமரன்.